நாங்கள் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போயிட்டுருக்கோம். பை. டேய், கார்த்தியை தானே பார்க்க போகிறீங்க? காலைல நீ பேசுகிறப்போ நான் ஒட்டு கேட்டேன். இன்னும் இந்த புத்தியை இல்லையாடா நீயே? டேய் டேய், உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாதா? போதுமா? டேய் நீ இருடா. டேய், என்னால் தாண்டா அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான். அவனை பார்த்து சாரின்னு ஒரே வார்த்தை கேட்டு நான் போயிடுறேன்டா. ஓசியில் தண்ணி கிடைக்கும் தானே நீ வர்றேங்கிற. பாடுறா, இன்னமும் ரோசப்படுற மாதிரி தெரியுது. டேய் நீ இருடா, போலாம். டேய், நான் மன்னிப்பு கேட்குற மூடில் இருக்கேன், என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டேய், நீ பொம்பளையாடா? நீ பொம்பளையா? பொம்பளைங்கள தாண்டா கார்த்தி மன்னிப்பான். டேய் இருடா. டேய், அவன் என்னை அடிக்கணும்னா கூட அடிக்கட்டும்டா. என் மேலே தப்பு இருக்கு, நான் சாரி கேட்டு வந்துடுறேன்டா. செருப்பால் அடிப்பனாய போட்டு தந்த பொட்டதான அடி. வெளிப்படா. நான் பண்ண தப்பு தான். ஏச்சி வெளிய போனீங்களா? ஏய் ஓசி குடினா எங்கட வந்துடுடா. நான் பண்ண தப்பு தான், சாரி கேட்க வந்தேன். சாரிடா. ஏன்டா உனக்குலாம் வெக்கமான சூடு சொன்ன ரோஷன் இருக்காதடா? கார்த்தி ஓவரா பேசுற கார்த்தி. அப்புறம் நானும் பேசுறேன்டா. உனக்கு தெரியாதா அவன? சை அடிச்சு வாய உடைச்சிரும் உன்னை. என்ன விட்டா பேசவே இருப்பியா நீ? ஏய் வாடா. உங்க அம்மா சாவ கிடக்கும்போது நீ அவங்க நான் பறக்க வேண்டாம்டா நீ. பொறுக்கி நாயே, என்ன பத்தி பேசுற நீ? தூ, எச்சக்கட்ட நாயே. கார்த்தி கிடைக்கலடா, தான் கிடைச்சது. டேய், எதா இருந்தாலும் சரக்கு அடிச்சுட்டே பேசுவோம். டேய், நீ இல்லாத குறைய நம்ம டெல்லி தான் போய்கிட்டு இருக்காப்புல. என்னது? காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பா பொண்ணுங்களோட. மச்சி, ஓவளுக்கெல்லாம் வரல நான். ஆமாம், இவ்வளோ பேசுகிறானே, இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நம்ம ஹவுஸ் ஓனர் இருக்காங்களே, டேய் அவங்களுக்கு டெல்லி காலைல கொசூத்தி வாங்கலேருந்து நைட்டு பால் பாக்கெட் வாங்குற வரைக்கும் பால் பாக்கெட்டா? நம்ம தலைவர் தான். டேய், பொண்ணு அழகா இருப்பாளா? அவளை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட நல்லா பேசுவா. பேசுவா. தமிழில் ஐ லவ் யூ தவிர எல்லாம் பேசுவாங்க. சோ நீ அந்த பொண்ணை லவ் பண்ற? டேய், அந்த பொண்ணை லவ் பண்றியா? இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நான் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்ககிட்ட போய் எப்படி நம்பர் வச்சிருக்க? நான் தான் கார்த்திக் பேசுறேன் சிஸ்டர். செல்லப்பாண்டி உங்களை ரொம்ப நேசிக்கிறான். உங்களை சின்சியரா லவ் பண்றோம். அத சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறான். நீங்களா பார்த்து நாளைக்கு காலையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சொல்லுங்க. சரியா? பாய் சிஸ்டர். குட் நைட். வெளிச்சம் மழை தூறுதே, மனதிலே பிடித்த இசை கேட்குதே. தலைக்கு என்ன இருக்குடா? குவார்டர் தான் நம்ம லெவல், அதுக்கு மேலே போனாலே சிக்கல் தான். டேய், ஒரு ஹாஃப் அடிச்சுட்டு எப்படி அவன் வரான்னு பாரு. டேய் என்ன? டேய், நான் வீட்டுக்குள்ளே வரலடா, வர சங்கட்டமாக இருக்குது. டேய், அவ 4 பசங்கள மெயின்டைன் பண்ணி திருக்கிறாளுங்க. நீ என்னடா ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லிட்டு? அட வாப்பா, கழுத்தில் என்ன கத்தியா வைக்க போகிறாங்க? வா. இல்லைடா, ஒரு மாதிரியாக இருக்கு. ஐயோ, மிஞ்சி போனால் என்னடா பண்ணுவாங்க? வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதானே. குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டா? இவனை எப்படி கூப்பிட்டா வரமாட்டான். டேய் செல்லப்பாண்டி, வேண்டாம்டா, ஓடாத. டேய் டேய் வாடா. நீ இல்லைன்னா எப்படிடா கொசூத்தி வாங்குவாங்க? டேய் உள்ள போடா. இல்லைங்க, நானே வரேன், இருங்க. டேய் நீ போ போ. ஒரு வேளை அவங்களுக்கு உன்னை பிடிச்சிச்சின்னு வச்சுக்கேன், இந்த பில்டிங்கே உனக்கு தான். நம்ம ரூம் மட்டும் நான் வச்சுக்கிறேன்டா. படா. டேய் என்னடா? நீங்களாம் இல்லாதப்போ எத்தனையோ நாள் இந்த படிக்கட்டில் திருட மாதிரி ஏறி போயிருந்திருக்கேன். என்னை கூப்பிட்டு காசே தர வேண்டாம், நீ இருந்துக்கப்பான்னு சொன்னாங்க.
என்னால் அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது. விக்ரமனை மிஞ்சி விடாம போல இருக்கு. நாகராஜ் நில்லுப்பா. தெய்வமே பெட்டு. என்னங்கம்மா? செல்லப்பாண்டி எங்க? செல்லப்பாண்டி அவன் ஃப்ரெண்ட் ரூம் போயிட்டாங்கம்மா. கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தோங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போப்பா. சரிங்க. தப்பிச்சிட்டா. செல்லப்பாண்டி, ஹலோ செல்லப்பாண்டி, செல்லப்பாண்டி. என்ன பஸ்? ஹலோ சார். என்ன கூப்பிட்டா கூட கண்டுக்காம போயிட்டு இருக்கீங்க? படம் எதுவும் கமிட் ஆயிடுச்சா? நீங்கள் வேறு சார். ஏன் என்னாச்சு? இது ரூம் சாவி தொலைஞ்சிருச்சு. ம். பசங்களும் ஹவுஸ் ஓனரும் ஊருக்கு போயிட்டாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாமல் அப்படியே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ரூமுக்கு ஒத்து வராது போல இருக்கு. கார்ல ஏறுங்க, ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசலாம். சார் கார்லாம் படம் கமிட் ஆயிடுச்சு. சார் படம் தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். சரி, பசங்க வர வரைக்கும் ஆஃபீஸில் தங்கிக்கோங்க. தேங்க்ஸ் சார். இவனை என்னென்ன பண்றது? ஒரே ரோதனையா இருக்குனே. தினம் குடிக்கிறான், காலங்காத்தால குடிக்க போறியான், ஊர் பூரா கடனை வாங்கிட்டு. இவனை எப்படி தொலைச்சு தலை முழுக்குறன்னு தெரியல. இவனை திருத்தறதுக்கு ஒரே வழிதாம்மா. இவனை மெட்ராஸுக்கு அனுப்பிடலாமா? எங்கள் அக்கா மகன் செல்லப்பாண்டின்னு ஒருத்தன் சென்னையில் இருக்கான். ஹலோ மேடம், சின்ன பாலித்தீன் கவர் கிடைக்குமா? கொஞ்சம் பெருசா? இன்னும் கொஞ்சம் பெருசா? இன்னும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் எதுக்குன்னு சொல்லுங்க. செல்லப்பாண்டி தான் உங்களுக்கு பயந்துட்டு ஃப்ரெண்ட் ரூமில் ஒழிஞ்சிருக்கான்ல, அவன் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் தான் கவர் கேட்குறேன். செல்லப்பாண்டி மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா. அவனை வீட்டுக்கு வர சொல்லு. என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் இருக்குன்னு சொல்லிடு அவன்கிட்ட. அவன் எதுவும் நினச்சிக்க போகிறான். சார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாகராஜன் வரான். ரொம்ப நாளாக அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் தேடிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? சரி, ஒரு 1 வீக் கழிச்சு வர சொல்லுங்க. சொல்கிறா. வினோத் இன்னைக்கு பையன் பிறந்திருப்பான் போல இருக்குடா. என்னது பையனா? ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சிருந்தாடா, அதை கார்த்திக் அனுப்பிட்டேன். ஆமாம், நீ சொல்லியிருந்தால உங்கள் ஊருக்கார் சரவணன், அவர் வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் இருக்கு, கொடுக்குறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அண்ணே, குடிக்காமல் ஒழுங்காக இருக்கணும்ண்ணே. சும்மா தேவையில்லாதான் பண்ணக்கூடாது, சரியா? அதெல்லாம் சொல்லியிருக்காரு. தம்பி, கடைக்கு போயிட்டு வர முடியுமாப்பா? ஏய் கிளவி, உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு எத்தனை டைம் சொல்லிருக்கேன் என்ன வேலை சொல்லக்கூடாது? செத்து சொல்ல வேண்டியதானே? என்ன செல்லப்பாண்டி நினைச்சிருக்கியா? வரப்ப போறப்பலாம் வேலை சொல்லிட்டு இருக்கிற. இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்க சோகுனா கொளுத்துட்டு போயிடுவேன். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் ரூம் இருக்குமா? ஏன் அந்த ரூம் என்னாச்சு? இல்ல, நாங்க ரூம் காலி பண்ண போறோம். செந்திலும் ரூம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அவனையும் ஏன் சேர்த்து கூடாது? உங்களுக்காக செந்தில் என்னங்க செந்தில், நான் கவுண்டமணியே கூட சேர்த்துப்பேன். டிலி, சோபனாங்கிட்ட சொல்றாதீங்க. சோபனா, என்ஜாய். ஹலோ. அவனாவது பேசி பேசி ஆத்திக்கிறான்டா. நம்ம இப்படியே இருந்தோம், சாக வேண்டியது தான். கரெக்ட். சரி, உங்கள் டேங்க் ப்ரெஷ் இருக்கு. கரெக்ட். இந்த விஷயத்தில் கார்த்திகை நான் மானசீக குருவா ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கும்பிடுறேன் கார்த்தி. என்னாச்சுண்ணே? பையன் வந்துருச்சு.
ஸ்கூலுக்கு போயிட்டு என் மேலே தான் படுத்துங்க என்ன பண்ணுறது